ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் அசார். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு மினிஸ்ட்ரி பதவி கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த பதவியேற்பு விழாவுக்கு திருமாவளவன் அவர் போகலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அவங்களோட மற்ற கட்சி நிர்வாகிகள் மட்டும் போய் அந்த விஷயங்கள் ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ இப்போ திரும்பவும் திருமாவளவன் டிஎம்கேக்கு வருவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா திரும்ப வந்தாலும் அவருக்கான அந்த ஓட் பேங்க்ன்றது வந்து கம்மியாயிடுச்சு. ஏன்னா திருமாவளவனோட அவரோட ஓட் பேங்க்ல கிட்டத்தட்ட 50-60% ஓட் பேங்க் வந்து விஜய் பக்கம் போயிருச்சு. ஸோ அவரோட கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிட்டு வர்றது தான் சொல்லலாம். திருமாவளவன் அவர்கள் பார்த்தீங்கன்னா, அவருக்கு அப்புறம் அந்த கட்சியை வழி நடத்துறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் யாரும் கிடையாது. வன்னியரசு இருக்காரு, பட் அவர் அந்த சைடு மட்டும் தான், அந்த திண்டிவனம் அந்த பக்கம் தான் பார்த்துக்காரு தவிர அவர் தமிழ்நாடு ஃபுல்லாக அவருக்கான வாய்ஸோ இல்லை அவருக்கான பிரதிநிதித்துவமோ கொடுக்கல. திருமாவளவனும் அவங்கள வந்து இன்னும் முன்னிறுத்தி பேசலை. மற்ற கட்சிகளும் திருமா அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிக முக்கியத்துவம் கொடுக்க முடியாத நிலைமைக்கு போயிடுவாங்க. ஏன்னா திருமாவளவன் அவர்களுக்கு இருக்க ஓட்டும் டிவிகேக்கு இருக்கிற ஓட்டும் ஒரே லெவலில் தான் இருக்குது. ஏன்னா திருமாவளவன் அவர்களோட ஓட்டு தான் பாதி ஓட்டுக்கு மேலே டிவிகே போயிடுச்சு. ஸோ இப்போ என்ன ஆகிடுச்சு, இப்போ டிஎம்கே திருமாவளவன் கூட்டிகிட்டு வந்தாலும் அவரோட ஓட் பேங்க் பாதிக்கு மேலே அங்கே போனதால் அவருக்கு இந்த பக்கம் ஓட் பேங்க் இல்லைன்ற ஒரு காரணத்தால் டிஎம்கேவும் சரி ஏடிஎம்கேவும் சரி அவர் அதிகமாக என்கரேஜ் பண்ணுறது கிடையாது. இன்கேஸ் அவர் வந்து தீவிரமாக பிரச்சாரம் பண்ணால் மட்டும்தான் திரும்பவும் அவரோட ஓட் பேங்கை எடுத்துகிட்டு வர முடியும். அது எப்படி அவர் பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவர் கடந்த காலத்தில் செய்த அவங்க சமுதாயத்துக்கு செஞ்ச விஷயங்கள் இதெல்லாம் அவர் எடுத்து சொல்லி அதுக்கு அவர் பரவலாக ரொம்ப தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றினா மட்டும்தான் அவரால் அந்த திரும்பவும் அந்த ஓட் பேங்கை வாங்க முடியும். மற்றபடி அவரால் வாங்கவே முடியாது. அதுக்கப்புறம் அந்த இதை கட்டமைக்கிறத விட அவர் விஜய் கூட போய் சேர்றதே அவர் பெரிய விஷயம் நினைப்பார். அதை ஃபீல்டு ஒர்க் பண்ணி அதை கஷ்டப்படுறத விட அவர் விஜய் கூட போய் சேர்ந்து அவர் அதிகாரத்தில் பங்கு வாங்கிட்டு அவர் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வார் அப்படின்றது தான் அவரோட எண்ணமாக இருக்கும். 90% பார்த்தீங்கன்னா திருமா அவர்கள் அவரோட கட்சி டிவிக்கே கூட தான் இதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணுவாங்கன்றது வந்து என்னோட கருத்து. ஈவன் நிறைய முக்கியமான நிர்வாகிகள் இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா முன்னாள் எம்எல்ஏ அவர் வந்து விலகிட்டார் விசிகால. அதே மாதிரி ஆலூர் ஷானவாஸ் அவர் பார்த்தீங்கன்னா அந்த வன்னியரசு அவர்கள் வந்து பதவி ஏற்றுக்கிற நிகழ்ச்சிக்கு போகவே இல்லை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கிறதால கண்டிப்பாக விசிகா வந்து திரும்பவும் டிஎம்கே கூட்டணி போக மாட்டாங்கன்றது வந்து என்னோட கருத்து. மறக்காமல் என்னோடய பேஜை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.